கேளு, நாங்கள் என்ன சொல்கிறோன்னு. அக்கா, என் பொண்ணை பற்றி என்னக்கா சொல்லணும்? என் பொண்ணு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாலோ? என்ன சொல்லுங்கக்கா, படபடன்னு வருது. நீங்கள் அழாமல் கேட்டால் தான் நாங்கள் சொல்லுவோம் லட்சுமக்கா. என்னால் அழாமல் இருக்க முடியல வனிதா, தயவு செஞ்சு சொல்லு, கேட்குறேன். ஏ குண்டூஸ், அவங்கள என்ன வாய வாய பார்த்துட்டு இருக்கிற, வந்த விஷயத்த சொல்லு. எக்கா நான் சொல்லிடுவேன், வருத்தப்படுவாங்களேன்னு பார்க்கேன், நீங்களே சொல்லுங்க. இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்க குண்டூஸ், சொல்லு, நீ தான் அழக்கா சொல்லுவேன். நீ சொல்லு நான் சொல்லு நீக்கிட்டு இப்படியே பேசிட்டு இருங்க. அவங்க சந்தைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்கு தான் போகணும். அவங்க பூ கொடுக்கணுமா, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, இல்லை நானாச்சும் சொல்கிறேன். மகேஷ் அக்கா, நீங்களே என்னன்னு சொல்லுங்க, இவங்க சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. என் நாத்தனாருக்கு ஒரு பையன் இருக்கிறது உனக்கு தெரியல லட்சுமி. நீ கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தியே, பூவெல்லாம் கூட சப்ளை பண்ணியே, அவங்கள பற்றி தாம்மா பேச வந்திருக்கேன். சரிக்கா, அவங்களுக்கு என்ன? இல்லை லட்சுமி, என் நாத்தனார் பையனும் உன் பொண்ணு செல்வியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க போல, அதான் அதை பற்றி பேசலான்னு வந்திருக்கிறேன். என்னக்கா சொல்கிறீங்க? ஏன் பொண்ணு செல்வியா? கண்டிப்பாக இருக்காதுக்கா, நல்லா யோசிச்சு சொல்லுங்கக்கா. நல்ல வாயை பொழக்காம கொஞ்சம் சொல்றது கேளுங்க. ஏ எரம மாடு, நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியுதா? ஏக்கா, முருகேசனை திட்டுற மாதிரி எங்களையும் திட்டிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா. பேபியை மட்டும் திட்டினீங்களா, இல்லை எங்கள் 2 பேரையும் சேர்த்து திட்டினீங்களா? உன்னெல்லாம் பூசணிக்கா குண்டூசுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. இவளுக்கு தேவைதான், வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. என்கிட்ட பேசுகிற மாதிரி லட்சுமா கிட்ட பேசணும், நடக்குமா? ஆமாம், இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. நான் எங்கே சிரித்தேன்? லட்சுமாக்கா பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தேன், சிரிச்ச மாதிரியா இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏன் அம்மா வேதியில் போவா, எதுக்கடி என்னை அடித்தா? போண்டா மூக்கி, வீட்டுக்கு தானே வருவேன், வா உன்னை கவனிச்சுக்கிறேன். பேசாமல் சத்தம் கட்டாமல் இருங்க. ஏதாச்சும் கிராஸ் கேள்வி கேட்டுட்டு இருங்க, சமுட்டுன்னு அந்த பக்கம் போய் விழுவீங்க. வந்துட்டா அடிக்கிறதுக்கு, அங்கே கேட்கறதுக்கு துப்பு இல்லை, என்கிட்ட வந்துட்டா. இவ்வளோ நாளாக இந்த பேபி தான் நம்மளை கை நீட்டிட்டு இருந்தா, இப்போ இந்த குண்டூஸும் கை நீட்ட ஆரம்பிச்சுட்டு தான். இனிமேல் இப்படியே விட்டாக்கா இது வேலைக்காகாது, இவளுக்கு சரியான நேரத்தில் வைக்கணும். சபையில் நின்றா வாயை மூடிட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாயை மூடிட்டு இருக்கணும், இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். வளர்ந்து கெட்டவளே, இப்போ நான் என்ன சொல்லிட்டு 4 ஆளுக்கு குதிக்கிறீங்க? நீங்கள் எதையும் சொல்ல வேணாம், கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாமல் நில்லுங்க போதும். என் பையன் அன்றைக்கே சொன்னான், இவங்க கூட சேராதீங்கம்மான்னு. நான் வந்து சேர்ந்தல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா இல்லையா? இங்கே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சத்த அமைதியாக இருங்க. மகேஷ் அக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ என்னக்கா செய்யணும்? ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் நாத்தனார் பையனும் வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வரலாமா பேசுறதுக்கு? ஏக்கா, இப்படி திடீர்னு சொன்னால் நான் என்னக்கா செய்யட்டும்? உமாவோடைய அப்பா வெளியே வேற போயிருக்கிறாங்கக்கா, அவங்க வந்து என்னக்கா நினைப்பாங்க? அவங்களாம் ஏற்றுப்பாராக்காவ? அவங்களுடைய நிலைமை என்ன, எங்களுடைய நிலைமை என்ன? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமாக்கா, நீங்களே சொல்லுங்கள். இதையெல்லாம் சொல்லாமேவாம்மா நான் கூட்டின்னு வருவேன், எல்லாம் சொல்லி தான் நான் கூட்டின்னு வருவேன். அவள் கொஞ்சம் முன்கோவக்காரி, கொஞ்சம் நீ தான் பார்த்து நடந்துக்கணும். நாங்கள் சொல்ல நீ பேசுனா போதும். எக்கா, எதுவும் பயப்படாதீங்கக்கா, நாங்கள் இருக்கோம்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பேபி. நாங்கள் ஒரு சாதாரணமாக பூ விற்கிறவங்க, அவங்க வட்டிக்கு விட்டே பெரிய பணக்கார ஆனவங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட வட்டிக்கு தான் வாங்க முடியும், சம்மந்தி ஆக முடியாது. எல்லாம் தெரியும்க்கா, அவங்க நாத்தனார்கிட்ட அவங்க பேசுவாங்க. மகேஷ் அக்கா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏக்கா, நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லையா, எப்படின்னா இந்த கல்யாணத்தை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உமா உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எங்களுக்கு எல்லாமும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கக்கா. நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, இதை பற்றி நினைக்க என் ஈரக்கொலையே நடுங்குது. நான் என்னத்தை தான் பண்ணட்டும்? லட்சுமி, வரதை பார்த்துப்போம். அவங்க வந்தால் நான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். நீ சீக்கிரமாக இந்த பூவை கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். ஏக்கா, அவங்களுக்கு வந்தால் குடிக்க எதுனா கொடுக்கணுமா? குடு லட்சுமி, அதில் போய் என்ன, உன் வீட்டில் என்ன இருக்குதோ குடு, நான் இருக்கிறேன்ல, பயப்படாத. சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது. ஏக்கா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்கள் இதை எங்கே கொண்டு போய் நிறுத்துறோமோ பார்த்துக்கோங்க. அதுதாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்க நாத்தனாரை விட உங்கள் 3 பேரை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது. என்னென்ன கொட்டையை கலப்ப போகிறீங்களோ தெரியல. ஏக்கா, சீக்கிரமாக போயிட்டு வாங்க, நாங்கள் மகேஷ் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வாரோம். எப்பா என்ன அலைச்சல், ஒன்றும் முடியல. இந்த டீ ஆச்சு குடிப்போம். ஹலோ, யாரு? ஓ அண்ணி, சொல்லுங்க அண்ணி, வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். வாங்க. எப்போ நல்லா இருக்கீங்களா? அடடே, யாரு ஐஷா? வாமா, நல்லா இருக்கியாமா? எங்க என் அண்ணன்? என்ன வாய் அடைச்ச மாதிரி பார்க்குறீங்க? காதில் விழலையோ? எங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்டேன்.
வா நிலாம்பரி, ஏன் அவ்வளோ கோவமா பேசுற? வந்து வராதம்மா, உட்காரு பொறுமையா. கோவமா பேசுறதுக்கும் தண்ணியா பேசுறதுக்கும் நீங்க எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. இந்த நீலாம்பரிக்கே எல்லாமே தெரியும். இந்த நடு வீட்டில் உட்காந்துட்டு சட்டம் பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்கள் என் அண்ணன் வீட்டில் இருக்கீங்க, அதாவது என் வீட்டில் இருக்கீங்க. ஞாபகத்தோடு பேசுங்க. எம்மா வந்து வராதம்மா, எதுக்குமா அத்தைக்கிட்ட சண்டை போடுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக பேசு. யாருக்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். நீ வாயை மூடிட்டு உக்காரு. எனக்கு என்ன வந்துச்சு? கோவப்பட்டா வயசாயிடுமா, அதான் சொன்னேன். எனக்கு என்ன அத்தை, விஜியும் அம்மு எங்க? விஜியும் அம்மு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஐஸு. விஜி கேழ்வரகு திரிக்க போயிருக்கிறான், அம்மு வீட்டில் இருக்கிறாம்மா. அத்தை, என்னை ஐஷு ஐஷுன்னு கூப்பிடுங்க அத்தை, ஐஸு ஐஸுன்னு கூப்பிடாதீங்க. என்னவோம்மா, என் வாயில் வரவே மாட்டேங்குது, ஒன்றும் நினச்சிக்காத. சொல்லுங்க. எங்கள் அண்ணன் இன்னும் வரலையோ? நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க. வந்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்கணும்னு தோணலையோ? ஐயோ, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு இல்லையம்மா, சாப்பிட்ற நேரம் வந்துடுச்சு. சாப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிப்போம். நீ ஏன் நிற்கிற? உட்காரு. அத்தை, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. நேற்று கூட இது தானே சமைச்சேன், அப்போ ஒன்றுமே சொல்லலை. இப்போ இங்கே வந்த மட்டும் நொத்தக்காரி செஞ்ச ஒன்று நல்லா இருக்குதோ? ஏம்மா எல்லாமே தப்பாக நினச்சி பேசுகிற? அத்தை சமையல் உண்மையிலே நல்லா இருக்குது. உங்கள் சமையல் நல்லா இருந்தால் நான் சொல்ல மாட்டேனா? உண்மையாக தான் நான் பேசுவேன், உங்களை மாதிரி போய் பேச மாட்டேன். ஆனால் இந்த வாய் இருக்கே வாயி. வா வா, வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். நீலாம்பரி, சாப்பிடும்போது கோவப்படாதம்மா, புள்ளைய ஒன்றும் சொல்லாமல் சாப்பிடுமா. எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பாருங்க. அப்பா, பேசாமல் சாப்பிடுன்னு சொன்னதுக்கு இந்த எகுறா. லட்சுமி பொண்ணோட விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, வீடே ரெண்டாக்கிடுவான். என்ன செய்யறதுன்னு தெரியலையே, எப்படி இவகிட்ட பேச போறனோ புரியலையே. அண்ணி, அந்த பொரியலெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க அண்ணி. நான் சமைச்ச அளவுக்கு இல்லைனா கூட சாப்பிட்ற மாதிரியாச்சும் இருக்குது. பரவாயில்ல வந்ததுக்கு. ஹாய் விஜய், என்ன விஜி, பாட்டெல்லாம் ஜோரா இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். எல்லாம் உன்னை நினைச்சுதான். என்னது? என்ன நினைச்சியா? என்ன சொல்ற நீ? ஐயோ, உன்னை நினைச்சு நான் சொன்னேன். உனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னேன், இது கூட கேட்கலையா நீ? சரியா? பாத்துக்க விஜி, இது எதுவும் சரியா இல்லை, பாத்துக்க. ஏலே விஜி, நல்லா படிக்கிறியாலே? கண்ணு என்னடா கண்ணு அப்படி இருக்குது, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. எப்படி முடியும்? ஏலே ஏலே விஜி, உன்னதானே? அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க இல்லையா, அதான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு யோசிச்சு இருந்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அத்தை. நல்லா படிக்கிறியாலே? உன் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் எப்படி? 2 பேர் நல்லா படிக்கிறீங்களா? அத்தை, படிப்புலலாம் என்ன அசைச்சிக்க முடியாது. கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். யாரை கேக்குறீங்க? கவினா, அவனும் நல்லா படிப்பான் அத்தை. என் ஃப்ரெண்டா இருந்து படிக்கலன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அத்தை, எப்போ வந்தீங்க? வாடி என் மருமகளே, நீ எங்க போயிருந்த? நான் எப்போ வந்துட்டேன், நீ எங்க இருந்த? டியூஷனுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரே களைப்பா இருந்துச்சு அத்தை, அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சரிம்மா, சாப்பிட்றியா? வேண்டாம் அத்தை, நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க. ஐஷு அக்கா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? நல்லா இருக்கேன் அம்மு, வா சாப்பிடலாம். வேண்டாக்கா, நீங்கள் சாப்பிடுங்க. ஏக்கா, இன்னும் 2-3 நாளைக்கு நம்ம வீட்டில் தானே இருப்பீங்க, நாளைக்கு நீ சும்மா இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு வரியா? ஏன் அம்மு, நான் ஃப்ரீ தான், நான் வரேன். ஐஷு, அப்படியே எங்கள் கிளாஸ்க்கு வா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உன்னை அறிமுகப்படுத்தணும். நான் உன் கிளாஸுக்கெல்லாம் வரமாட்டேன்ப்பா, நான் அம்மு கிளாஸ்க்கு மட்டும் தான் போவேன். ஐஷு ப்ளீஸ் ஐஷு. பார்க்கலாம். ஏலே, கேழ்வரகு எங்கள? ஏலே, உன்னதாலே கேட்குறேன், கேழ்வரகு எங்க? என்னம்மா இருக்குமா, கொண்டு வந்து வச்சுட்டேன். ஐயோ, சத்தம் போட்டு சொல்லிட்டுனே. எம்மா, உன் புள்ளிய அப்படி முறைக்காதம்மா, நான் அப்படியே பட்டவனாம்மா, தயவு செஞ்சு அப்படி என்ன பார்க்காத ப்ளீஸ். அம்மா இன்னும் முறைச்சிக்கிட்டே இருக்கிறாளே,
நம்ம பேசினது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு பிட்டை போடுவோம். இங்க பாருல, ஐஷு நோய்ஷுன்னு அவ பின்னாடி திரிஞ்சுட்டு இருந்த உன் கையை கால் உடச்சி போட்டு போடுவேன். ஜாக்கிரதையாரு. எப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. இன்னும் என்னென்ன நடக்க வேண்டியது இருக்கு. எங்க அம்மா இப்பவே கோவப்படுறாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும். சரிம்மா, அந்த பக்கம் திரும்ப. நான் ஒன்றும் போக மாட்டேன். நீலாம்பரி, எப்பம்மா வந்த?